தானியேல் புத்தகத்தில் நாம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். அன்சீலிங் தி புக் ஆஃப் டேனியல், தானியேல் புத்தகம் புரிந்து கொள்வோம் என்று நாம் படிச்சுட்ருக்கிறோம். அதில் இன்றைக்கு நாம் 10ஆம் அதிகாரத்தை படிக்க வேண்டும். 10ஆம் அதிகாரம், மிகாவேலும் கண் காண முடியா போராட்டமும், மைக்கேல் அண்ட் தி இன்விசிபிள் வார். தானியேல் 10ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனங்களை மைய வசனமாக வைத்து படிக்க போகிறோம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகி மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். இந்த வசனம் எப்படி இருக்கணும்னா, பிரதான அதிபதியாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம் உலகம் தவிர வேறு உலகங்கள் உண்டா என்று கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? உண்டு. ஏன்னா பைபிள் சொல்லுது, இவரை கொண்டு, இயேசுவை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். மற்ற உலகங்கள்லாம் இருக்கிறது. எபிரேயர் 1:2, எபிரேயர் 11:3 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். நம் கண்ணுக்கு புலப்படாத அறிவு ஜீவிகள் இருக்கிறார்களா? மனுஷங்க இருக்கிறோம், இந்த உலகத்தில் நடமாடிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய கண்களுக்கு தெரியாத அறிவு ஜீவிகள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா? என்ன பதில் சொல்லுவோம்? நல்லவர்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு. கண்ணுக்கு தெரியாத நல்ல ஜீவராசிகளும் இருக்கிறார்கள், கண்ணுக்கு தெரியாத கெட்ட ஜீவராசிகளும் இருக்கிறார்கள். நாம் ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது? ஜெபித்தால் தானே எதுவும் நடப்பதற்கு அப்படின்றீங்களா? ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது? ஒரு பெரிய பிரளயமே நடக்கிறது, ஒரு பெரிய போராட்டமே நடக்கிறது. அன்பானவர்களே, இப்படி ஆர்வமூட்டும் பல கேள்விகளுக்கு அற்புதமான பதில்களை உள்ளடக்கியது தான் தானியேல் 10ஆம் அதிகாரம். 10ஆம் அதிகாரத்தை வாசிக்க சொன்னேன் நேற்று இரவு. வாசிங்களா? எத்தனை பேர் வாசிங்க? உங்களுக்கு தான் தெரியும். இந்த தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் அப்படி என்ன அடங்கி இருக்கிறது? ஒரு அவுட்லைன் பார்க்கலாமா? உருவரை பார்க்கலாமா? தானியேல் 10ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் தானியேலின் உபவாசம், டேனியல்ஸ் ஃபாஸ்டிங். 4 முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் மகிமையின் கிறிஸ்துவின் தரிசனம், விஷன் ஆஃப் தி குளோரியஸ் கிரைஸ்ட். 10ஆம் அதிகாரம் 10லிருந்து 14 வரைக்கும் கேப்ரியேலும் கடும் போராட்டமும், கேப்ரியேல் அண்ட் தி மைட்டி ஸ்ட்ரகிள். 10ஆம் அதிகாரம் 15லிருந்து 17 வரைக்கும் தானியேலின் நிலை, த கண்டிஷன் ஆஃப் டேனியல். 10ஆம் அதிகாரம் 18லிருந்து 21 வரைக்கும் கேப்ரியேலின் பாராட்டும் நம் அதிபதி மிகாவேலும், கேப்ரியல்ஸ் அப்ரிசியேஷன் அண்ட் அவர் பிரின்ஸ் மைக்கேல் என்று இந்த 10ஆம் அதிகாரம் நாம் பிரிக்கலாம். இந்த அதிகாரத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்னா, சர்வதேச அரசியலில் தெய்வீக குறுக்கீடு, டிவைன் இன்டர்வென்ஷன் இன் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ். பிரியமானவர்களே, இந்த தானியேல் 10ஆம் அதிகாரம் நிகழும்போது, அந்த சம்பவம் நிகழும் பொழுது பெர்சியாவின் அரசனான கோரேஸ் ஆட்சி புரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்தஷாத்சார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது அப்படின்னு வாசிக்கிறோம். உங்கள் பைபிளில் குறிச்சிக்கங்க. அந்த 10ஆம் அதிகாரத்தின் சம்பவம் நடந்த வருஷம் கோரேஸ் என்ற பெர்சிய மன்னனான அவனுடைய 3ஆம் வருஷம். எந்த வருஷம்னா கிமு 535 BC 535. இந்த சமயத்தில் தானியேலுக்கு 87 வயசு. He was 84. இப்பொழுது தானியேலுக்கு 87 வயது என்றால் எப்படி கணக்கு போடுறோம்? கிமு 605, அவர் பிறந்தது கிமு 622. அவர் கைதியாக வந்தது தானியேல் கிமு 605. அப்போ 17 வயசு அவருக்கு. அந்த கிமு 605 தொடங்கிய யூதர்களின் 70 வருட சிறையிருப்பு. அப்படியானால் எப்போ முடிவுக்கு வரணும்? கிமு 535 முடிவுக்கு வரக்கூடிய நேரம், அந்த 70 ஆண்டுகள் ஏறக்குறைய முடியக்கூடிய தருணம். அந்த சமயத்தில் தான் இந்த தானியேல் 10ஆம் அதிகாரம் நிகழ்கிறது.
இந்த தானியேல் புத்தகத்தில் எத்தனை தரிசனங்கள் பார்த்துருக்குறோம்? 4 தரிசனங்கள், அப்படி தானே? தானியேல் 2, தானியேல் 7, தானியேல் 8, 9, தானியேல் 10லேருந்து 12. இந்த 4 தரிசனங்கள், 2ஆம் அதிகாரம் ஒரு தரிசனம், 7ஆம் அதிகாரம் ஒரு தரிசனம், 8, 9 ஒரே தரிசனம், 10 to 12 ஒரு தரிசனம். இந்த தானியேல் புத்தகத்தில் 4 முக்கியமான தரிசனங்களில் கடைசியான 4ஆம் தரிசனம் தானியேல் 10லேருந்து 12 அதிகாரங்களில் இருக்கிறது. இந்த கடைசி தரிசனத்திற்கு அறிமுக அதிகாரம்தான் தானியேல் 10ஆம் அதிகாரம். ஒரு இன்ட்ரோடக்ஷன், சரிங்களா? கடைசி தரிசனத்திற்கு. அன்பானவர்களே, இந்த கடைசி 3 அதிகாரங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, இந்த கடைசி 3 அதிகாரங்களுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பாருங்களேன், தானியேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் முன்னுரை. என்ன முன்னுரை? தானியேலும் பரலோக ஜீவிகளும் அப்படின்னு இன்னைக்கு படிக்க போகிறோம். 10ஆம் அதிகாரத்தை, 10ஆம் அதிகாரம் அதில் 4லேருந்து 14 வரைக்கும் சணல் வஸ்திரம் தரித்த பரலோக மனிதனின் தரிசனம் என்று படிக்கிறோம். 10ல் 15லேருந்து 21 வரைக்கும் உரையாடல், தானியேலும் பரலோக ஜீவியும் உரையாடுகிற காட்சியை பார்க்குறோம். 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஸ்பீச், தீர்க்க தரிசன உரை அங்கே நம்ம பார்க்குறோம். 3வது பகுதி, இந்த 3 அதிகாரங்களில் 3வது பகுதி பார்த்தீங்கன்னா தானியேல் 12ஆம் அதிகாரம் 5லேருந்து 13 வரைக்கும் முடிவுரை. தானியேலும் மறுபடியும் பரலோக ஜீவிகள், சரிங்களா? 10ஆம் அதிகாரத்தில் பார்க்குற மாதிரியே, முன்னுரையில் பார்க்குற மாதிரியே முடிவுரையிலும் தானியேல் பரலோக ஜீவிகளோடு இருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். 12ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனங்கள் பரலோக ஜீவிகளின் தரிசனம். 12ஆம் அதிகாரம் 7லேருந்து 13 வரைக்கும் மறுபடியும் பாருங்கள் உரையாடல், தானியேலும் சணல் வஸ்திரம் தரித்த புருஷனும். விளங்குது உங்களுக்கு? அப்போது இந்த 10ஆம் அதிகாரம் 11, 12ஆம் அதிகாரம் இதில் பார்க்கும் பொழுது தானியேலும் பரலோக ஜீவிகளும் இப்படி இருக்கிற ஒரு காட்சியை இந்த 3 அதிகாரங்களும் நமக்கு வெளிப்படுத்துகிறது பார்க்குறோம். இது அப்படியே நம்ம ஆங்கிலத்திலையும் பார்க்கலாம், சரிங்களா? ஒரு இன்ட்ரோடக்ஷன், விஷன், டயலாக், சரிங்களா? இது முதல் பகுதி. அதுக்கப்புறம் ப்ராஃபட்டிக் ஸ்பீச், 11ஆம் அதிகாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம், அதான் நடுவு பகுதி 11ஆம் அதிகாரம். 3வது பகுதி எபிலாக், விஷன் அண்ட் டயலாக், முடிவுரை, தரிசனம், உரையாடல். இப்படி தான் இந்த கடைசி 3 அதிகாரங்களும் இலக்கிய நயத்தோடு இருந்தாலும் இவ்வுலக நிகழ்வுகளையும் தீர்க்க தரிசனமாக நம் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, தானியேல் ஜெபம் பண்ணாரு, தேவன் கேப்ரியலை அனுப்பினார், பரலோக ஜீவிகள் இறங்கி வந்தார்கள். ஆகவே இந்த தீர்க்க தரிசனங்களை படிக்கும் பொழுது நமக்கும் பரலோக ஜீவிகள் உதவி செய்ய வேண்டியது அவசியம், சரிங்களா? ஜெபத்தோடு நான் படிக்கலாமா? ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, கேப்ரியலை அனுப்பி தானியேலுக்கு புரிதலை கொடுத்தீர். இன்றைக்கி நாங்களும் தானியேல் படிச்சுட்டே இருக்கிறோம். எங்களுக்கும் புரிதல் தேவை. உங்களுடைய தேவதூதர்களை எங்களுக்கு உதவியாக அனுப்பும். ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு அதிகமாக தாரும். ஆண்டவரை கவனிக்கிற காதுகளையும் புரிந்து கொள்ளுகிற உள்ளங்களையும், ஆண்டவரே உன்னிப்பாய் பார்க்கிற கண்களையும் எங்களுக்கு தாரும். உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம், அவளோடு கற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம். நீர் பிறகு நாங்கள் சிறு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், கொரேசின் 3ஆம் வருஷம், கொரேஸ் அரசாண்டு 3ஆம் வருஷம், பெர்சியா ராஜ்யத்தின் காலத்தில் இந்த 10ஆம் அதிகாரம் நடக்குது. அந்த காலத்தில் பாருங்க, அந்த காரியம் சத்தியமும் நீட யுத்தத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது. தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடைய யுத்தத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். யாரு? தானியேலுக்கு இந்த தரிசனம் புரிஞ்சிருச்சு, சரிங்களா? அதன் பொருளை அவன் அறிந்து கொண்டான் படிக்கிறோம். 2, 3ஆம் வசனங்கள் கவனித்தால் அதில் பாருங்க, அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும், அதாவது 3 முழு வாரங்கள், 3 full weeks, சரிங்களா? அப்படி தான் 2ஆம் வசனம் சொல்லுது. அந்த 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன்.
அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறு மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை அப்படின்னு படிக்கிறோம். ஏன் தானியேல் 87 வயசில் 3 வாரம் முழு 3 வாரங்கள் உபவாசம் இருந்தார்? பிரியமானவர்களே, அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம்? மேதிய பெர்ஷியாவிலும் அரசு அதிகாரியாக தானியேல் பணியாற்றுகிறார், அப்படி தானே? பாபிலோன் வேலை செஞ்சார், மேதிய பெர்ஷியாலையும் அரசு அதிகாரியாக பணி செய்கிறார். யூதர்கள் எருசலேம் திரும்பி கொண்டிருக்கிற ஒரு சமயம், சரிங்களா? கோரேஸ் ராஜா அவன் அரசனான பிற்பாடு ஆணை பிறப்பித்தான், சரிங்களா? அப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க? நிறைய பேர் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு யூதர்கள் திரும்பினார்கள். ஆனால் எல்லாரும் போகலை. தானியேல் பெர்ஷியாவிலேயே இருந்து விடுகிறார். ஆனாலும் இந்த தானியேலின் இருதயம் எருசலேமுக்காகவே துடித்து கொண்டிருந்தது. ஆலய கட்டுமானம் எருசலேமில் நடக்கணும், எருசலேமின் ஆலயத்தில் மீண்டும் யூத ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் இந்த ஆலய கட்டுமான பணியை 70 வருஷம் பாழாய் கிடந்த அந்த எருசலேம் ஆலயத்தின் கட்டுமான பணியை யூதர்கள் தொடங்கின பொழுது சமாரியர்கள் தடை செய்தார்களாம். சரிங்களா? நமது எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படித்தால் நமக்கு இது விளங்கும். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எஸ்ரா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பக்கம் 593, பழைய ஏற்பாடு. பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஷின் காலம் முழுவதும், தரியு என்னும் பெர்ஷியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைக்கூலி கட்டினார்கள். சரிங்களா? யார் விரோதமாக செயல்பட்டவர்கள்? அந்த அதிகாரம் முழுக்க படித்தீங்கன்னா சமாரியர்கள் அப்படின்னு படிக்கலாம். சமாரியர்கள் எதிரடையாக செயல்பட்டார்கள் அப்படின்னு இந்த அதிகாரம் எஸ்ரா புத்தகம், நெகேமியா புத்தகம் நமக்கு துல்லியமாக சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அரசு பணியில் தானியேல் இருந்து கொண்டு தேவ ஜனத்திற்கு உதவி புரியும் ஒரு சாதக நிலை இருந்தாலும், பெர்ஷிய அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஆள் தானியேல், அவர் எல்லாம் செய்யலாம், அவருக்கு சாதகமான சூழ்நிலை, அதிகாரம் எல்லாம் இருந்தது. ஆனாலும் பாருங்க, தானியேல் தேவனை நோக்கியே அமர்ந்திருந்து உபவாசத்தோடு ஜெபித்தார். எத்தனை நாட்கள்? 21 நாட்கள். இந்த அதிகாரத்தை படித்தோன்னா நான் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, நான் 21 நாள் உபவாசம் இருக்க போகிறேன் அப்படின்னு அவர் கணக்கு போட்டுலாம் 21 நாள் உட்காரல. சரிங்களா? அவர் ஜெபம் பண்ணார், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பதில் வருவதற்கு எந்த நாள் ஆயிடுச்சு? 21ஆம் நாள் ஆகிவிட்டது. பதில் வரும் வரை அவர் உபவாசித்து ஜெபித்தார். பைபிளில் படிக்கிறோம், புதிய ஏற்பாட்டில் 84 வயதான விதவை அன்னாள், லூக்கா 2ஆம் அதிகாரம் 36, 37 வாசிக்கிறோம். அவள் எப்படி உபவாசம் இருந்தாலும்? இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால் தேவாலயத்தை விட்டு அவள் என்ன செய்யலையா? நீங்காமல் இருந்தால்னு படிக்கிறோம். சரிதானே? நம்ம நிலைமை என்ன? உபவாசம் என்று சொன்ன உடனே தேவாலயத்தை விட்டு நீங்கி விடுவோம், தூங்கி விடுவோம். இதான் நம்ம நிலைமை. பழைய ஏற்பாட்டில் 87 வயது முதியவரான தானியேல் 21 நாள் உபவாசத்தோடு அவர் ஜெபிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ நான் யோசித்து பார்த்தேன், இந்த தாத்தா தானியேல் 87 வயசில் அவர் உபவாசம் இருந்திருக்கிறாரே, நாமும் தான் உபவாசிக்கிறதுக்கு எத்தனை சாக்கு போக்குகள். உபவாசம் என்றாலே நமக்கு எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? உவர்ப்பாக இருக்கிறது. ஏறக்குறைய எல்லாருமே எஸ்கேப் ஆகிவிடுவோம். ஆமாவா இல்லையா? நீங்கள் ஆமாம் சொல்லாட்டினாலும் அதான் ஆமாம். சரிதானே? அந்த பரிதாபம் நம்முடைய நிலைமை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளோ பரிதாபமாக இருக்கிறதுன்றதை ஆண்டோட சமூகத்தில் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என்னைக்கு கடைசியாக நான் தனிப்பட்ட முறையில் அல்லது என் ஃபேமிலியாக சேர்ந்து என்னைக்கு சர்ச்சில் கூடுறதெல்லாம் விட்டுருங்க, அந்த கதையெல்லாம் நான் கேட்கல.
என்னைக்கு தனியாக நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணீங்க? என்னைக்கு குடும்பமாக நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தீர்கள்? யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த 10ஆம் அதிகாரத்தில் 21 நாட்கள் தானியேல் சொல்கிறாரு, நான் அப்பம் புசிக்கலை, ருசிகரமான அப்பம் புசிக்கவில்லை, இறைச்சி திராட்சை ரசம் என் வாய்க்குள் போகலை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறார். தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் இச்சை அடக்கத்துடன் 10 நாட்கள் சைவமாக இருந்தவர் பிறகு அசைவமாகி பின்னர் 21 நாள் ஜெபத்திற்காக மீண்டும் சைவமாகி விட்டாரோ? நிறைய அப்படி தான் கேட்பாங்க. அவர் 1ஆம் அதிகாரத்தில் சாப்பிடலையே, அப்போ 10ஆம் அதிகாரத்தில் அவர் சாப்பிட்டு இருப்பார். நம்ம ரொம்ப பிரில்லியண்ட்டாக யோசிக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, தானியேல் என்ன சபரிமலைக்கு மாலையாக போட்டிருக்காரு? ஒரு டைம் சாப்பிடலாம், இன்னொரு டைம் சாப்பிட வேண்டாம் அப்படின்றதுக்காக? தானியேல் எப்பொழுதுமே கொள்கை உறுதியுடைய மனிதன். நமக்கு தெரியும் பைபிளில் Daniel was always a man of principle. அந்த கொள்கையில் உறுதியாக நிலைச்சு நிற்கிற மனுஷன். பெல்ஷாத்சார் சொன்னான், எனக்கு இந்த மேனே தெக்கல் உபார்சீன் யார் பார்த்து விளக்கம் சொல்லுகிறாரோ அவனை நான் 3ஆம் அதிபதியாக்குவேன். தானியேல் சொன்னார், நீயே வச்சுக்கோ. அப்படி தானே சொன்னார். தானியேல் யாருக்கிட்டையுமே ரெக்கமெண்டேஷன் கேட்டவர் கிடையாது. என்னை எப்படியாவது ஆக்கிருங்க, என்னை எப்படியாவது ஒரு பதவியை கொடுத்துருங்க, எனக்கு ஓட்டு போட்டுருங்க, என்னை மேலே கொண்டாந்துருங்க. அந்த வேலையெல்லாம் தானியேல் இந்த சில்லற வேலை பார்க்கவே மாட்டார். சரிங்களா? நேபுகாத்நேச்சரையும் அப்படி சொல்லலை, பெல்ஷாத்சாரையும் அப்படி சொல்லலை, கோரேஸ்டையும் அப்படி சொல்லலை, தரியட்டையும் சொல்லலை. ஆனால் இந்த தானியேல் ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிட்டே இருந்தார். சரிங்களா? இதுதான் சபையிலே இருக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு கொள்கை உறுதியுடைய மனிதன். அதனால தான் பரலோகம் தானியேலை 3 தடவை நீ மிகவும் பிரியமானவன், பிரியமான புருஷனே என்று அழைத்தது. அது எங்கே படிக்கலாம்? தானியேல் 9:23, தானியேல் 10:11, 10:19. பாருங்களேன், தேவதூதர்கள் வந்து சொல்லுவாங்க தானியேல்கிட்ட, நீ பிரியமான புருஷன், நீ மிகவும் பிரியமானவன். நீங்கள் உபவாசம் ஜெபம் இந்த ஃப்ளையர் அனுப்பி வச்சேன், பார்த்துருப்பீங்க. வாக்கிங் வித் காட், தேவனோடு நடத்தல் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கி படிக்க போகிறோம் மதியத்தில். தேவனோடு நடந்த நோவா, கோம்ஸ் பேசுவார். தேவனோடு நடந்த ஏனோக்கு மாதவன் பேசுவார். அந்த ஏனோக்கு பற்றி படித்தோம் அப்படின்னா பாருங்களேன், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எப்போ சாட்சி பெற்றான்? செத்து போன பிறகு, உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு. எப்போ ஏனோக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான்? எப்போ சாட்சி பெற்றார்? எபிரேயர் 11 அதிகாரம் படித்து பாருங்க. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னமே சாட்சி பெற்றான். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். பாருங்களேன், இந்த தானியேலும் தேவனுக்கு நீ மிகவும் பிரியமானவன், யூ ஆர் கிரேட்லி பிலவட். இங்கிலீஷில் அப்படித்தான் இருக்கு, யூ ஆர் கிரேட்லி பிலவட். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமானவன் என்று இன்னைக்கு நம்ம எல்லாருமே மாற வேண்டும் என்றால் என்னங்க செய்யணும்? தேவனோடு நடக்கணும். தானியேல் எப்படி நடந்தார் பார்த்தீங்களா? 87 வயசில் உபவாசம் இருந்திருக்கிறார் மனுஷன். 21 நாள். ஒரு நேரம் இருப்போமா நம்ம? ஒரு நேரம். அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லாம் மனதுக்கு பாரமான சில காரியங்கள். எந்தெந்த காரியத்தில் முன்னாடி நிற்கிறோம் யோசித்து பாருங்கள். நம்மளாம் எதில் முன்னாடி நிற்கிறோம்? திருச்சபையின் ஆராதனைகளில் ஒரு உபவாசம் அப்படின்னா, ஒரு முழு ஜெபம் அப்படின்னா முன்னாடி இருக்கிறோமா? எதில் முன்னாடி இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள் அன்பான தேவ பிள்ளைகளே. அப்போது இந்த தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்கள், நான் ருசிகரமான அப்பம் புசிக்கவில்லை, நான் திராட்சை ரசம் குடிக்கவில்லை, இறைச்சி புசிக்கவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதனுடைய மூல பாஷை அர்த்தம் அவர் உபவாசம் இருந்தார், அவ்வளோதான். எபிரேய மொழியில் இடியமேட்டிக் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிரேய மொழி வழக்குப்படி, அந்த மரபு வழக்குப்படி அப்படி சொல்கிறது வழக்கம். நான் ஒத்த பொட்டு தூங்கலைங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா? இது ஒரு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, இடியம். ஒரு பொட்டு நான் தூங்கலை, நான் கொட்டை முழிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதெல்லாம் என்ன அர்த்தம்? நம்ம தூங்காமல் விழித்திருந்தேன்னு அதுதான் அர்த்தம். அதே மாதிரி தான் தானியேல் சொல்கிறாரு, நான் எதுவுமே குடிக்கலை, எதுவுமே சாப்பிடலன்னா, அவர் அது வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தார், அதுக்கு பிறகு சாப்பிட்டார் அப்படிலாம் அர்த்தம் நம்ம இஷ்டத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடாது. சரிங்களா? இந்த தானியேல்
கொள்கை உறுதியுடைய மனிதன். இப்படி உபவாசத்தோடு அவர் 21 நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. 3 வாரங்களாக உபவாசித்து ஜெபித்தும் தானியேலுக்கு ஒரு பதிலும் வந்தது போல் தெரியவில்லை. என்னாச்சு பாருங்களேன். தானியேல் 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் படித்தால் we see a vision of the glorious Christ. நாமும் சில நேரங்களில் ஜெபித்த பிற்பாடு பதில் வரலையே என்று அங்கலாய்க்கிறோமா? என் ஜெபம் கூரையை கூட தாண்டவில்லையோ என்று நாம் நினைக்கிறோமா? தானியேல் என்ன நினைச்சாரோ பாருங்களேன். அவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. 21வது நாள் ஆகிவிட்டது. 5ஆம் வசனம் சொல்லுது, என் கண்களை ஏறெடுக்கையில் 4ஆம் வசனத்தில் நாளில் இருந்து 1ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதக்கேல், அதாவது டைக்ரிஸ் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் உப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் எப்படி இருந்துச்சான்? அவருடைய சரீரம் படிகப்பச்சை போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும், அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது அப்படின்னு படிக்கிறோம். அப்போது இந்த வர்ணனைக்கெல்லாம் சொந்தக்காரர் யார்? தானியேல் இப்படி ஒருத்தர் பார்க்குறாரு. யார் அவர்? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 13 to 16 வரைக்கும் படிச்சிங்கன்னா இதே சேம் டிஸ்கிரிப்ஷன், இதே மாதிரி வர்ணனையை அங்கே யோவானும் பார்த்து எழுதுவார். அப்போஸ்தலன் யோவான். சரிங்களா? எபிரேயர் 1ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் பாருங்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 13 to 16 வரைக்கும், எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 24 to 28 வரைக்கும் இந்த வசனங்கள் எல்லாம் படிச்சிங்கன்னா சேம் டிஸ்கிரிப்ஷன். உடல் சணல் வஸ்திரம் போல், உடலிலே சணல் வஸ்திரம் தரித்திருந்தார். அறையில் உப்பாசன் தங்க கச்சை, சரீரம் படிக பச்சை, முகம் மின்னலின் பிரகாசம், கண்கள் எரிகிற தீபங்கள் போல, புயங்கள், அதாவது கைகள், புயங்களும் கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறம், சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரம், திரளான தண்ணீர்களின் சத்தம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும். அன்பானவர்களே, இதெல்லாம் யாரை சுட்டி காட்டுகிற வர்ணனை? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிற வர்ணனை. இந்த தானியேல் ஜெபத்துக்கு பதில் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இவர் ஜெபத்துக்கு என்ன பதில் வந்துச்சு தெரியுமா? ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவரே பதிலாக இறங்கி வந்துட்டார். யார் இறங்கி வந்துட்டார்? இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்து விட்டார். எத்தனை அற்புதமான தேவ தரிசனம்! இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா தியோஃபனி அப்படின்னு சொல்லுவாங்க. தேவ தரிசனத்திற்கு பெயர் தியோஃபனி. தானியேல் புத்தகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதோ சிங்காசனத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல உயரமான இடத்துல உயரமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் போல வர்ணிக்கப்படவில்லை. மாறாக தம் ஜனத்திற்காக இறங்கி வருகிறவராக, நெருங்கி வருகிறவராக அவரை ஒவ்வொரு அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம். பாருங்களேன், 1ஆம் அதிகாரம் இயேசு எப்படி காட்டுகிறது? தானியேலுக்கும் நண்பர்களுக்கும் 10 மடங்கு ஞானம் தரும் இயேசு. 2ஆம் அதிகாரம் தானியேலுக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்தும் இயேசு. 3ஆம் அதிகாரம் எபிரேய மூவருடன், அனனியா, மீஷாவல், அசரியாவுடன் அக்கினி சூளையினுள் இறங்கி வரும் தேவகுமாரன் இயேசு. 4ஆம் அதிகாரம் தானியேலுக்கு மீண்டும் ஒரு சொப்பனத்தை, அந்த விருட்சம், ராஜா கண்ட விருட்சம் நேபுகாத்நேச்சார், அந்த சொப்பனத்தை தானியேலுக்கு வெளிப்படுத்தும் இயேசு. 5ஆம் அதிகாரம் சுவரிலே மனுஷ கையுறுப்பை அனுப்பி நியாய தீர்ப்பை எழுதின இயேசு. 6ஆம் அதிகாரம் சிங்கங்களின் வாய்களை அடைக்கும் இயேசு. 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரங்களில் ஆசரிப்பு கூடாரத்தின் மையமாக, மரித்த ஆட்டுக்குட்டியாக, உயிருள்ள பிரதானாசாரியராக விளங்கும் இயேசு அப்படின்னு பார்க்குறோம். 9ஆம் அதிகாரம் சரியான நேரத்தில் வெளிப்படும் பிரபுவாகிய மேசியா என்னும் இயேசு. பார்த்தீங்களா? 10ஆம் அதிகாரம் தானியேலின் ஜெபம் கேட்டு இறங்கி வரும் இயேசு. அப்போது ஒவ்வொரு அதிகாரத்திலும் தானியேல் புத்தகத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தம்முடைய ஜனத்தோடு அவர் நெருங்கி வருகிறார். தம்முடைய ஜனங்களுக்காக இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கேள்வி நமக்கு வரலாம், தானியேலுக்கு செய்தது போல அவர் எனக்காக இறங்கி வருவாரா ஆண்டவர்? தானியேலை போல நான் தேவனுக்கு பிரியமானவன் இல்லையே என்று கவலைப்படுகிறீர்களா?
அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்காக மேலே நிற்கும் பிரதானாசிரியரான இயேசு கீழே இந்த பூமியில் நமக்காக தமது பிரதிநிதியாகிய பரிசுத்த ஆவியானவரை விட்டு சென்றிருக்கிறார். ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்து இறங்கி வராமல் இருக்கலாம். ஒருவேளை அவர் இறங்கி வர்றது நம்ம கண்ணு கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் தம்முடைய பிரதிநிதியாகிய யார் அனுப்பியிருக்கிறாரு? நான் போகிறேன், தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார். யார் இது? பரிசுத்த ஆவியானவர். அவர் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருப்பார். யோவான் 14:16, யோவான் 16:7 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள். நம்ம கூட யார் இருக்கிறா? ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். அந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார். இந்த கிறிஸ்துவை தானியேல் கண்டதும் அவர் பலனற்று திடனற்று வாடி போகிறார் அப்படின்னு 10ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்கிறோம். தானியேல் 10, 7, 8, 9. கிறிஸ்துவை தரிசனத்தில் கண்ட பவுலானாலும் சரி, அப்போஸ்தலர் 9:8 கிறிஸ்துவை தரிசனத்தில் கண்ட அப்போஸ்தலன் யோவான் ஆனாலும் சரி, வெளிப்படுத்தல் 1:17 படிச்சு பாருங்களேன். நான் செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போஸ்தலன் யோவான். விளக்குது உங்களுக்கு? ஒரு மெய்யான தீர்க்கதரிசி அப்படின்னா தேவனை தரிசனத்தில் பார்த்துட்டு அவர் நிலைமை எப்படி இருக்கும்? அவர் அப்படியே விழுந்துருவார். அவர் பலனெல்லாம் போயிடும். சரிங்களா? செத்தவனை போல விழுந்துருவார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் இந்த டிவி அந்த டிவியில், சரிங்களா, நிறைய கிறிஸ்தவ சேனல் இருக்குல்ல, அதில் நிறைய பேர் கதை விடுறாங்க. நான் இயேசுவை பார்த்தேன், இயேசப்பா எனக்கு CD கொடுத்தாரு. ஏஞ்சல் டிவியில் ஒருத்தர் சொல்லுவார், இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு CD பவுச் கொடுத்தாரு. CD பவுச் கொடுத்தாராம். இது நம்மளும் பார்த்து ஏமாந்து போயிடுறோம். சில 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 ஊழியக்காரங்க இறந்து போயிட்டாங்க. அவர் சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவை நான் ஓயாமல் போய் பார்த்துட்டு வந்தேன் பரலோகத்தில். பாருங்களேன், அந்த தானியேல் கிறிஸ்துவை பார்த்துட்டு, யோவான் கிறிஸ்துவை பார்த்துட்டு எப்படி விழுந்தாங்களாம்? என் பலனெல்லாம் போயிடுச்சு, என் திடனெல்லாம் போயிடுச்சு, நான் செத்தவனை போல் விழுந்தேன். அதாங்க ஒரு மெய்யான தீர்க்கதரிசியினுடைய கண்டிஷன். அதான் இன்றைக்கி நிறைய பேர் கதை விட்டுட்டு இருக்கிறாங்க, நாங்களாம் தீர்க்கதரிசிகள்னு சொல்லிட்டு. இந்த அப்பட்ட கதையை நாம் அப்ராணிகளாக நம்பிக்கிட்டு இருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது இந்த மாதிரி தானியேல், பவுல், யோவான் யாவருமே தானியேலை போல ஏறக்குறைய ஒரே வித அனுபவத்தை தான் தரிசனத்தின் போது அடைந்திருக்கிறார்கள். யோவான், பவுல், இவங்க மாதிரி எல்லாரும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தானியேல் குணக்கேடுகள் எதுவுமே இல்லாத நீதிமான் அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீங்கள் படித்து பாருங்கள். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 20ஆம் வசனம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிச்சிங்கன்னா அவன் உண்மை உள்ளவன் படிக்கிறோம். தானியேல் உண்மை உள்ளவன், அவன் நீதிமான் என்பது உண்மைதான். ஆனால் கிறிஸ்துவுக்கு முன்பாக தான் ஒன்றுமே இல்லை என்ற உணர்வுடன் வாழ்ந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி போல். ஏசாயா அப்படித்தானே? உன்னதம் உயரமான சிங்காசனத்தில் தேவனை பார்த்துட்டு ஏசாயா என்ன சொன்னார்? ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், ஐயோ நான் அதமானேன். இதாங்க ஒரு மெய்யான தீர்க்கதரிசியுடைய நிலைமை. அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறதெல்லாம் எல்லாம் நிறைய ஃப்ராடு தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசிகள். விளங்குதா உங்களுக்கு? பணம் சம்பாதிப்பதற்காக, தாங்கள் கோடீஸ்வரர்கள் ஆக வேண்டும் என்பதற்காக ஏமாற்றுகிற ஏராளமான கள்ள தீர்க்கதரிசிகளை நம்பி பின்னாடி போயிடாதீங்க. அங்கே அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யாருக்கெல்லாம் லிங்க் வச்சுருக்கிறோம், யாருக்கெல்லாம் நம்ம காணிக்கை அனுப்பிட்டு இருக்கிறோம். இளம் பங்காளர் திட்டம், இயேசு அழைக்கிறார், இப்போல்லாம் அனுப்பிட்டு இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக யோசிக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்க, நம்முடைய நீதியும் அழுக்கான கந்தை என்று உணர்ந்து அந்த மேன்மை பெற்ற பவுல் தன்னை என்ன சொன்னாருங்க? குப்பைன்னு சொன்னார். அப்படிதானே? தன்னை குப்பையாக கருதி தாழ்த்தினது போல. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 4லிருந்து 11 வரைக்கும் படிக்கிறோம்.
அதுபோல் நாமும் அந்த தெய்வீக தாழ்மையை என்ன செய்யணும்? அணிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வாசிக்கிற பாருங்க, காலங்களின் அடையாளங்கள், ஆகஸ்ட் 13, 1894 அந்த புத்தகத்தில் படிக்கிறோம். அந்த கட்டுரையில் கிறிஸ்துவின் குணாதிசயத்தை பற்றிய மிக தெளிவான கண்ணோட்டங்கள் நமக்கு இருக்குமானால், நமது சுயத்தை பற்றிய கண்ணோட்டங்களும் மிகவும் தாழ்மையானதாக இருக்கும். கிறிஸ்துவை ஒரு நபர் சரியாக பார்த்துட்டாரு அப்படின்னா அவர் தன்னை குறித்த என்ன எப்படி தான் வச்சுருப்பார்? ரொம்ப தாழ்மையாக தான் வச்சுருப்பார். அங்கே என்ன இருக்காது? கிறிஸ்துவை பார்த்த ஒரு நபர் இடத்துல பெருமை இருக்காது, ஆர்ப்பாட்டம், ஆடம்பரம், ஜம்பம் எல்லாம் இருக்காது. விளங்குதா உங்களுக்கு? நான் நீ அப்படின்றதெல்லாம் இருக்காது. யோபு, ஏசாயா, தானியேல், தாவீது மற்றும் பவுல் ஆகியோரை போல நமது முகத்தோற்றமும் சாவுக்கு உள்ளானவனை போல் வெளியேறி இருப்பதை நாம் உணர முடியும். தாவீது சொன்னார்ல, என்னங்க நான் செத்த நாய் அப்படி தானே சொன்னார், தெல்லுப்பூச்சி அப்படின்னார். நானும் ஒரு புழு அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி நம்மிடத்தில் எவ்வளோ பெருமை எல்லாம் இருக்குது, யோசித்து பார்ப்போம். இப்படி கிறிஸ்துவை தரிசனத்தில் தானியேல் பார்க்கிறார். இப்படி கிறிஸ்துவை பார்த்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் அடுத்து என்ன நடக்குது பாருங்களேன். 10ஆம் அதிகாரம் 10 to 12 வரைக்கும் மீண்டும் தோன்றிய கேப்ரியேல். வசனங்கள் படிக்கலாமா? இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்தது. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். அதனால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடே எழுந்து நின்றேன். 12ஆம் வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். அன்பானவர்களே, தானியேல் 8, 9 அதிகாரங்களில் அந்த 2300 ராப்பகல் தரிசனத்தை விளக்க வந்த கேப்ரியேல் மறுபடியும் தானியேலின் ஜெபத்துக்கு பதில் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். தானியேல் 9:23 நீ மிகவும் பிரியமானவன் என்று தானியேலை பாராட்டிய கேப்ரியேல் மறுபடியும் தானியேல் 10:11 பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று அன்பொழுக அழைக்கின்றான். சரியா? இந்த வசனத்தில் என்ன சொல்றார் கேப்ரியேல்? நீ அந்த முதல் நாள் துவக்கி நீ ஜெபம் பண்ணலப்பா, அந்த முதல் நாள் துவக்கி உன் ஜெபம் கேட்கப்பட்டது. பார்த்தீங்களா? முதல் நாள்லேயே ஜெபத்தை ஆண்டு கேட்டுட்டார். ஆனால் பதில் வர்றதுக்கு எத்தனை வாரம் ஆயிடுச்சு? ஒரு 20 நாள் தாண்டிடுச்சு. ஏன்? காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு பதில் 13ஆம் வசனத்தில் இருக்குது. 13ஆம் வசனம் பாருங்களேன். காணக்கூடாத ஒரு போராட்டத்தை பற்றி 13ஆம் வசனத்தில் படிக்கிறோம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதியாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். அதனால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன்னு படிக்கிறோம். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே பெயரிடப்பட்டவர்கள் 8 பேர் இருக்காங்க பைபிளில். 8 பேர். சரிங்களா? அதில் யார் யார் அந்த 8 பேர்னு பார்த்தீங்கன்னா, 1 இஸ்மவேல், அதெல்லாம் வசனம் இருக்குது பார்த்துக்கோங்க. ஈசாக்கு, சாலமோன், யோசியா ராஜா 325 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவன் பெயரிடப்பட்டவன். மகேர் ஷாலால் அஸ்பாஷ், ஏசாயா தீர்க்கதரிசியோட மகன். கோரேஸ், கவனிச்சிங்களா? முக்கியமான ஒரு நபர், நம்முடைய கவனத்துக்குரிய நபர். கோரேஸ், யோவான் ஸ்நானன், ஏசு கிறிஸ்து. இப்படி 8 பேர் பிறப்பதற்கு முன்பாகவே பைபிளில் பெயரிடப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டில் 6 பேர், புதிய ஏற்பாட்டில் 2 பேர். அதிலும் இந்த 8 பேரில் இந்த கோரேஸ் பிறப்பதற்கு 175 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவனது பெயரையும் அவன் தேவனுக்காக செய்யப்போகிற செயலையும் ஏசாயா தீர்க்கதரிசனமாக சொல்லி வச்சிட்டார். ஏசாயா 44 28ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் அதிகாரம், ஏசாயா 45 6ஆம் வசனம் வரைக்கும் அவன் என்ன செய்வான்? அவன் கட்டப்படு, எருசலேம் தேவாலயம் கட்டப்படு என்று ஆணை பிறப்பிப்பான் அப்படின்னு ஆண்டவர் அவன் பிறக்கிறதுக்கு 175 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார்.
175 years ago. அன்பானவர்களே பாருங்களேன், அப்போ இந்த கோரேஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவன். இவன் இந்த கோரேஸ் தன்னை குறித்து பரலோக தீர்க்க தரிசனத்தை ஏசாயாவின் தீர்க்க தரிசன சுருள் மூலம் அறிந்திருந்தான். அதனால தான் தேவ ஜனத்துக்கு ஆதரவாக அவன் செயல்பட்டான். ஆண்டவர் என்ன செய்கிறார், கோரேஸை எழுப்பி மேதிய பெர்சியா வந்த உடனே ஒரு 2 வருஷம் தரிய ராஜா அரசாண்டார். அதுக்கப்புறம் யார் வர்றா, கோரேஸ் வர்றார். கோரேஸ் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்து நீங்கள் எருசலேம் போங்க, தேவாலயத்தை கட்டுங்கள் என்று அவன் ஆணை பிறப்பிக்கிறான். சரிங்களா? ஆனால் என்ன நடந்துச்சு? ஒரு பயங்கரமான போராட்டம். படிப்போம் பாருங்கள், தீர்க்கதரிசியில் ராஜாக்கள், ப்ராஃபட்ஸ் அண்ட் கிங்ஸில் பக்கம் 571. கோரேஸின் சிந்தையின் மீது கிரியை செய்து கொண்டிருந்த செல்வாக்குகளுக்கு எதிர்த்து நிற்கும் வகையில் கோரேஸ் மனசில் தீய சக்திகள் வேலை செய்து 3 வாரங்களாக கேப்ரியேல் அந்தகார வல்லமைகளுடன் போராடினான். கேப்ரியேல் பதிலை கொண்டு வராரு தானியேலுக்கு. ஆனால் 3 வாரமாக பதில் தானியேலுக்கு வரல. முதல் நாள்லேயே ஜெபத்தை கேட்டுட்டார், ஆண்டவர் கேட்டுட்டார். சரிதானே? அப்படி தான் கேப்ரியேல் சொல்றார், முதல் நாளையே உன் ஜெபம் கேட்கப்பட்டதுப்பா, ஆனால் பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி என்னோடு எதிர்த்து நின்றான். யார்? கோரேஸ் ராஜாவா? கோரேஸ் ராஜாவா கேப்ரியேலோடு சண்டை போட்டார்? கிடையாது. ஏன்னா கோரேஸ் ஆண்டோடைய ஜனங்களுக்காக வேலை செய்கிறவர். சரிதானே? அவர் தான் ஆணை பிறப்பிக்கிறார். அப்படியானால் தானியேல் 10:13 சொல்லப்பட்டிருக்கிற பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி யார்? கேப்ரியேலோடு 21 நாட்கள் எதிர்த்து நின்ற அந்த பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி யார்? கேப்ரியேலுக்கும் அந்த பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதிக்கும் சண்டை நடந்திருக்கு, ஒரு போராட்டம். பிரியமானவர்களே, தொடர்ந்து வாசிப்போம். நம்முடைய பைபிள் கமெண்ட்ரியில் 4வது பாகம் 1173 பக்கம். அரசர்கள் மற்றும் அதிபதிகளின் மனங்களில் பரலோக ஏதுகரங்கள் கிரியை செய்கிற அதே வேளையில் அவர்களது மனங்களில் கிரியை செய்கிற சாத்தானிய ஏதுகரங்களை பற்றிய உதாரணங்களும் நமக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. ராஜாக்கள் மனசில் தேவதூதர்கள், தேவனுடைய தூதர்கள் வேலை செஞ்சாலும் சாத்தான வேலை செய்கிறான் என்பது உதாரணம் தான் இந்த தானியேல் 10ஆம் அதிகாரம். தேவனுடைய செயல் நோக்கத்தின் முன்னேற்றங்களுக்காக சுயநலமின்றி பணி செய்து கொண்டிருப்போரின் ஜெபங்களுக்கு பதிலளிப்பதற்காக பரலோக ஜீவிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம ஜோமண்டனை வச்சுக்கோங்களேன், இதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு ஆண்டு யாரை வச்சிருக்கிறாரு? தேவதூதர்களை வச்சிருக்கிறார். தேவனுடைய செயல் நோக்கத்தின் வளர்ச்சிக்காக தேவனை நோக்கி மேல் எழும்புகிற ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க செய்வதற்காக மிகவும் உன்னதமான தூதர்கள் பரலோக மன்றங்களில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவ தூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பரலோகத்திலிருந்து நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கும்படி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன நடக்குது? எருசலேம் தேவாலயம் கட்டப்பட வேண்டும். எருசலேம் ஜனங்களுக்காக தேவ சித்தம் நிறைவேறும்படி சாதகமான சட்டங்களை யார் பிறப்பிக்கணும்? கோரேஸ் பிறப்பிக்கணும். அப்படிதான் ஆண்டு முன்னாடி தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டார் ஏசாயா மூலமாக. இப்போ இந்த கோரேஸின் உள்ளத்தில் தேவதூதர்கள் தூண்டுதல் கொடுத்து இந்த கேப்ரியேல் முயற்சி செய்ய செல்லுகிற வேளையில் தேவ சித்தத்திற்கு கோரேஸ் உடன்படக்கூடாது என்று குறுக்கிட்டு கோரேஸின் விருப்பத்தை திசை திருப்ப யார் குறுக்க வர்றான்? சாத்தான் மல்லுக்கு நிற்கிறான். சரிங்களா? சாத்தான் குறுக்க வர்றான். எந்த வல்லமைக்கு செவி கொடுப்பது என்ற போராடும் நெஞ்சத்துடன் கோரேஸ் தயங்குகிறான். ஒரு பக்கம் மனசில் அந்த போராட்டம் இருக்குது, ஒரு பக்கம் தேவதூதர்கள் போராடுறாங்க, இன்னொரு பக்கம் சாத்தானு கிரியை செய்கிறான். அதனால் இது தெரியல கோரேஸுக்கு, இதெல்லாம் தெரியல. கோரேஸ் தயங்குகிறான், தாமதிக்கிறான். நாட்கள் வாரங்கள் ஆகிறது. கேப்ரியேலை விட வல்லமையான தூதன் வர வேண்டியதாயிற்று. யார் வந்தா? பிரதான அதிபதியாகிய மிகாவேல் வந்தார்னு பார்க்குறோம். பிரியமானவர்களே பாருங்களேன், இன்னொரு வாசகம் வாசிப்போம். விசுவாசம் உள்ள மற்றும் விசுவாசமற்ற தூதர்களாகிய காணக்கூடாத ஏதுகரங்களுக்கு இடையே நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் போராட்டத்தை ஒரு ஜனக்கூட்டமாக புரிந்து கொள்ள வேண்டிய வகையில் நாம் புரிந்து கொள்ளவில்லை. நன்மைக்கும் தீமைக்கும் இடையில், தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையில் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. நாம் அதை புரிஞ்சிக்கல. இன்னும்
படைத்தளபதிகளாக, அரசர்களாக, அதிபதிகளாக, விசுவாசமற்ற மனித சக்திகளாக கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு தங்களது தாக்குதல் பணியை முன்னேற்றச் செய்யக்கூடிய தூதர்கள் எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாத்தானுடைய தூதர்கள் பயங்கரமாக வேலை செய்கிறாங்களாம். பல அதிபதிகள், அதிகாரிகள் மூலமாக, மனிதர்கள் மூலமாக. பரலோக அறிவு ஜீவிகளால் நாம் பாதுகாக்கப்படும் வகையில் தானியேலை போல் நாம் ஜெபிக்கணும். பார்த்தீங்களா, தானியேல் ஜெபம் பண்ணார்ல, அந்த மாதிரி ஜெபிக்கணும். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு பணிவடை ஆவிகளாக தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். எபிரேயர் 1:14 வாசிக்கிறோம். என் சகோதரரே, முன் ஒருபோதும் நீங்கள் ஜெபித்திராதது போல் ஜெபியுங்கள். இதுவரைக்கும் ஜெபம் பண்ணாத அளவுக்கு நம்ம ஜெபிக்கணுமா? கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படவில்லை. நித்தியத்திற்காக முழுமையான பணியை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடிதம் 201 1899 எலன் ஒயிட் எழுதியிருக்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? நம்ம எவ்வளவாக ஜெபிக்கணும். தானியேல் அந்த ஜெப வாழ்க்கையில் தேவனுக்கு எவ்வளோ பிரியமாக நடந்திருக்கிறார். அதனால தாங்க நீ பிரியமானவன், நீ பிரியமானவன், நீ பிரியமானவன் சொன்னாங்க தூதர்கள். நம்ம பார்த்து சொல்லுவாங்களா தேவ தூதர்கள்? நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சரி, கேள்வி. இந்த பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி யார்? ஹூ இஸ் த பிரின்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் பெர்ஷியா? தானியேல் 10:13 படிக்கிறோம்ல. அவன் கேப்ரியலோடு எதிர்த்து நின்றான். கேப்ரியலோடு எதிர்த்து நின்ற பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி யார் தான்? சாத்தான். ஏனென்றால் அவன்தான் உலகத்தின் அதிபதி, பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் என்று யோவான் சுவிசேஷத்தில் 3 தடவை படிக்கிறோம். யோவான் 12:31, யோவான் 14:30, யோவான் 16:11. சரிங்களா? 1:11 இருக்கு, யோவான் 16:11. 3 இடங்கள்ல வாசிக்கிறோம். யார் உலகத்தின் அதிபதி? சாத்தான். அவன் உலகத்தின் அதிபதி என்று இயேசுவே 3 தடவை சொல்லியிருக்கிறார். எப்படி உலகத்தின் அதிபதி ஆனா? என்னைக்கு ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்தாங்களோ, கீழ்ப்படியாக போனாங்களோ, அன்னைக்கு இந்த உலகத்தின் அதிபதியா யார் மாறிட்டான்? சாத்தான் மாறிட்டான். சொன்னால அவன் அந்த சோதனையில் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னான் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில். சரிங்களா? ஆகவே சாத்தான் தான் இந்த உலகத்தின் அதிபதி, இப்பிரபஞ்சத்தின் தேவன். 2 கொரிந்தியர் 4:4 படிக்கிறோம். ஆகாயத்து அதிகார பிரபு அப்படின்னு எபேசியர் 2:2 வாசிக்கிறோம். ஆக சாத்தானை அதிபதி என்றும் இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவன் என்றும் பிரபு என்றும் பைபிள் சொல்லுகிறது. சரியாக சொன்னால் தானியேலின் ஜெபங்களுக்கு பதில் அளிக்கப்படுவதை சாத்தான் வெறுத்தபடியினாலே, அதனால தான் என்ன செய்கிறான்? அவன் கேப்ரியலுக்கு எதிர்த்து நின்றான். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க என்ன செய்யக்கூடாது? எருசலேமுக்கு திரும்பக்கூடாது, எருசலேம் போகக்கூடாது, ஆலயத்தை கட்டக்கூடாது, மெய் தேவனை தொழுவதற்கு அவர்களுக்கு அனுமதி, அங்கீகாரம் கிடைக்கக்கூடாது என்பதிலே சாத்தான் மிகவும் குறியாக இருந்தான். அப்போ என்ன பண்ணும்? இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பாபிலோன்லேயே, அது மேதிய பெர்ஷியாவிலேயே அப்படியே அடிமைகளாக அவங்கள வச்சிடணும். அப்படி தான் நினச்சான் சாத்தான். விளங்குது அவங்களுக்கு? அப்போ தானியேல் ஜெபிக்கிறார், தேவன் கேட்கிறார். கோரேசின் மனதை தூண்ட கேப்ரியல் தூதனை அனுப்புகிறார். கோரேசின் மனதை ஆக்கிரமிக்க 2 வித சக்திகள் வேலை செய்கின்றன. யார் யார்? ஒன்று தேவன், அவருடைய தூதர்கள், இன்னொன்று பிசாசு, அவனுடைய தூதர்கள். தேவனின் சேனையும் சாத்தானின் சேனையும் போரில் ஈடுபடுகின்றன. பிரியமானவர்களே, நாமும் இப்படி ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்கணும் அப்படிலாம் பைபிள் சொல்லுது. ஆனால் ஜெபம் பண்ணால் என்ன நடக்குது? நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு போராட்டம் நம்மை சுற்றிலும் நடக்கிறது என்றதை இந்த 10ஆம் அதிகாரம் தத்ரூபமாக நமக்கு காட்டுகிறது. ஏதோ இது ஒரு ஹாலிவுட் படக்காட்சி நினச்சிக்காதீங்க. தானியேல் உபவாசம் இருந்தார், கிறிஸ்து வந்தார், அப்புறம் கேப்ரியல் வந்தார், சாத்தான் சண்டை போட்டான், அப்புறம் மிகாவேல் வந்தார், அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு ஹாலிவுட் சீன் நினச்சிடக்கூடாது. ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு நிஜமான ஆவிக்குரிய போராட்டம் நடக்கிறது அப்படின்னு நம்ம இங்கே படிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் உங்கள் கணவனுக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்கள் மகனுக்காக, மகளுக்காக, மாமியாருக்காக, மருமகளுக்காக, நண்பருக்காக, சக ஊழியருக்காக, உங்கள் கூட வேலை செய்கிற உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாருக்காகவாவது பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி நாம் செய்யும் பொழுது தேவன் என்ன செய்வார் தெரியுமா? நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க, இன்னும் பதில் வரலையே ஆண்டவரே,
நான் எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு நாம் தொடர்ந்து விடாமல் ஜெபித்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவன் என்ன செய்வாராம்? தேவன் 2 மடங்கு நல்ல தூதர்களை அனுப்புவார். பாருங்களேன், நம்ம நல்லா ஜெபம் பண்ண யாருக்கு பிடிக்காது? யாருக்கு பிடிக்காது? சாத்தானுக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவன் என்ன செய்வார்? தேவன் 2 மடங்கு நல்ல தூதர்களை அனுப்புவார். அவர்கள் தீமையின் சக்திகளை முறியடிப்பார்கள். அதிபதியான மிகாவேல் இறங்கி வந்தார். பார்த்தீங்க, முதல்ல கேப்ரியல் வந்தார், சாத்தான் போராடிட்டே இருந்தான். அடுத்த ஆண்டு நினைச்சாரு, மிகாவேலை அனுப்புகிறார். மிகாவேல் இறங்கி வந்து கேப்ரியலுக்கு உதவி செய்து சாத்தானை முறியடித்தார். God redoubles the good angels and they will begin to beat back the forces of evil. சரிங்களா? தேவன் 2 மடங்கு நல்ல தூதர்கள் அனுப்புவார். அவங்க தீமையின் சக்திகள் எல்லாத்தையும் அடித்து பின்னுக்கு தள்ளிடுவான். சரிங்களா? அதான் இந்த 10ஆம் அதிகாரத்தில் நடக்கிறது. அப்போது கேப்ரியல் சாத்தானோடு லூசிஃபரோடு போராடுகிறார். அந்த போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு. கேப்ரியல் தாண்டி இந்த லூசிஃபரை தாண்டி போக முடியல. சரிதானே? ஒரு பயங்கரமான போராட்டம். அப்போ யார் வர்றார்? மிகாவேல் இறங்கி வர்றார். இப்போ கேள்வி, who is this மைக்கேல்? யார் இந்த மிகாவேல்? யார் மிகாவேல்? கவனிக்கிறீங்களா? சரி, மிகாவேல் என்ற பெயர் பைபிள் 5 தடவை இருக்கு, 5 times. சரிங்களா? முதலாவதாக பரலோகத்தில் தானியேல் 12ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள் படிச்சீங்கன்னா, வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் அப்படின்னு படிக்கிறோம்ல. வெளிப்படுத்தல் 12 7 to 9. பரலோகத்தில் லூசிஃபருடன் யுத்தம் பண்ணி ஜெயித்த மிகாவேல். 2வது எங்கன்னா, மோசேயின் சரீரம் பற்றிய சர்ச்சையில் யூதா 9ஆம் வசனம். சரிங்களா? வெளிப்படுத்தலுக்கு முந்தின புஸ்தகம் யூதா 9ல் மோசேயின் சரீரத்தை குறித்து, மோசேயின் சரீரத்தை உயிர்த்தெழுப்ப பிசாசோடு போராடி ஜெயித்த மிகாவேல். அது 2வது இடம். சரிங்களா? அதுக்கப்புறம் இது 2மே புதிய ஏற்பாட்டில், மற்ற 3ம் பழைய ஏற்பாட்டில். 3வதாக எங்கன்னா, பெர்ஷியாவில் தானியேல் 10:13 இப்போ படித்தோம்ல, கேப்ரியலுக்கு துணையாக வந்து சாத்தானை ஜெயித்த மிகாவேல்னு பார்க்குறோம். 4வது அதே தானியேல் 10:21, பூமியின் ராஜ்யங்களை பிடிக்க வகை தேடும் சாத்தானிய சேனைகளுக்கு எதிரான யுத்தத்தில் மிகாவேல் இறங்கி வர்றார். எப்பொழுதும் வெற்றி சிறக்கும் திருச்சபையின் அதிபதியான மிகாவேல் என்று 4வது முறையாக பார்க்குறோம் தானியேல் 10:21. 5வது ஆபத்து காலத்தில் தானியேல் 12:1 பாருங்களேன், தேவ ஜனத்திற்காக துணையாக எழுந்து நின்று அவர்களை விடுவிக்க போகும் மிகாவேல். சொல்லுங்க, மிகாவேல் எத்தனை இடத்துல இருக்கு பைபிளில்? 5 இடத்துல. புதிய ஏற்பாட்டில் 2 தடவை, பழைய ஏற்பாட்டில் 3 தடவை. சரியா? இப்போ கேள்வி, பரலோகத்தில் சாத்தானை ஜெயித்து அவனை வெளியே தள்ளியது யார்? யாரு? ஒரு தூதனா? மிகாவேல் என்றும் ஒரு பிரதான தூதன், பிரதான அதிபதிகளில் ஒருவன் அப்படின்னு நம்ம பைபிள் படிக்கிறோம். பாருங்களேன், ஒரு தூதன் இன்னொரு தூதன் அடித்து வெளியில் தள்ள முடியுமா? கேப்ரியலே போராடுறாரு லூசிபர் கூட, முடியல. சரிதானே? பாருங்களேன், அப்போது பரலோகத்தில் சாத்தானை ஜெயித்தவனை வெளியே தள்ளியது யார்? ஒரு தூதனா? இல்லை. நேபோ மலையில் பிசாசுடனே தர்க்கித்து மோசையை உயிர் தெளிப்பியது யார்? மோசை உயிரோடு எழுப்பினது யார்? ஒரு தூதனா? கிடையாது. சரி, அடுத்த கேள்வி, சாத்தான் மீதும் மரணத்தின் மீதும் அதிகாரம் உடையவர் யார்? யாருங்க? சாத்தானை வெளியில் தள்ளினார் பரலோகத்தை விட்டு, மோசையை உயிரோடு எழுப்பினார். யார்? மிகாவேல். யார் அந்த மிகாவேல்? ஏசு கிறிஸ்து தான் அந்த மிகாவேல். சரிங்களா? ஒரு வாசகம் படிப்போமே, ரொம்ப அழகான வாசகம், ஏர்லி ரைட்டிங்ஸ் பக்கம் 164. அதை அப்படியே தமிழில் படிக்கலாம். சரிங்களா? தமிழில் பாருங்கள். மோசே மரணத்தை கடந்து சென்றான், ஆனால் மிகாவேல் இறங்கி வந்து அவனது உடல் அழிவை காணும் முன்பே அவனை உயிரோடு எழுப்பினார். சரிங்களா? அப்போ மோசையை ஆண்டவர் சீக்கிரமாக உயிரோடு எழுப்பிட்டார். யார்? மிகாவேல் உயிரோடு எழுப்பினாராம். மோசையின் உடலை தனது
தன்னுடையது என்று சாத்தான் உரிமை கொண்டாட முயற்சித்தான். ஆனால் மிகாவேல் அவனை உயிர்த்தெழச் செய்து பரத்திற்கு அழைத்து சென்றார். சாத்தான் தேவனுக்கு விரோதமாக பயங்கரமாக பழிசாட்டி தனக்கு சேர வேண்டிய இறையை தன்னிடமிருந்து அநியாயமாக பறித்து செல்வதாக வெளியரங்கமாக கண்டனம் செய்தான். யாரு? சாத்தான். அவன் பாவம் செஞ்சிட்டான்ல, கண்மலையை பார்த்து பேச சொன்னங்க, அவன் அடிச்சிட்டான்ல. மலையை பார்த்து பேச வேண்டியவன் மலையை 2 முறை அடித்து அவன் மகிமையை தனக்கு எடுத்துக்கொண்டானே. அப்போ ஏன் சொன்ன பேச்சு தானே கேட்டான் மோசே, அவன் ஏன் ஆளு அப்படின்னு பிசாசு பேசுகிறான். தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசே சாத்தானின் சோதனையால் பாவம் செய்த போதிலும் மனம் பதறி பேசிட்டான். நீங்கள் சங்கீதம் 105, 106 படித்து பாருங்களேன். என்ன பாவம் செஞ்சான் இந்த மோசே? தன் உதடுகளினால் பதறி பேசினான். அப்படி தான் பைபிள் சொல்லுது. அதனால் பதறி கூட பேசிடக்கூடாதுங்க. பாவம், சரிங்களா? சாத்தானின் சோதனையால் பாவம் செய்த போதிலும் கிறிஸ்துவானவர் தமது விரோதியான சாத்தானை கடிந்து கொள்ளவில்லை. பார்த்தீங்களா? மிகாவேல் சொல்லிட்டு போய் யார் சொல்கிறாங்க? கிறிஸ்துவானவர் தமது விரோதியான சாத்தானை கடிந்து கொள்ளவில்லை. அவர் அமைதியாக தமது பிதாவை குறிப்பிட்டு காட்டி யூதா 9 கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்றார். பார்த்தீங்களா? அப்போ அந்த மிகாவேல் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மிகாவேல் என்ற பெயருக்கு தேவனை போன்றவர்னு அர்த்தம். ஒன் ஹூ இஸ் லைக் காட் அப்படின்னு அர்த்தம். பிதாவாகிய தேவனை போன்றவர் யார் தாங்க? யார்? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அப்படி தான் நம்ம எபிரேயர் 1:3 வாசிக்கிறோம். இவரே பிதாவின் தற்சொரூபம், பிதாவை மாதிரியே இருக்கிறவர் கிறிஸ்து தான் அப்படின்னு படிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவுக்கு வேதாமத்தில் பல நாமங்கள் இருக்கிறது. சரிதானே? நிறைய நாமங்கள் இருக்குல்ல. அவர் தேவகுமாரன், மனுஷகுமாரன், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, அப்படி இப்படிலாம் படிக்கிறோம். அப்படி அந்த வரிசையில் மிகாவேல் என்பது இயேசு கிறிஸ்துவின் போர்க்கள பெயர், பேட்டில் நேம். அவருடைய போர்க்கள பெயர், கம்பேட் நேம் இந்த மிகாவேல் என்பது. கவனிச்சிங்களா? இந்த மிகாவேல் எங்கெல்லாம் 5 இடத்துல படித்தோமோ அந்த இடத்துல ஏதோ ஒரு போர்க்களம், ஏதோ ஒரு யுத்த காட்சியை தான் பார்க்குறோம். அப்படி தானே? மிகாவேல் பார்த்தீங்களா? பரலோகத்தில் மிகாவேலும் வலு சர்ப்பம் சாத்தான். மோசையின் சரீரம் விஷயத்தில் மிகாவேலும் சாத்தான். புரியுதுங்களா? ஏதோ ஒரு யுத்தம். இங்கே தானியேலில் மிகாவேல் அந்த சாத்தான் கூட சண்டை போடுற. பார்த்தீங்களா? அப்போது மிகாவேல் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே ஒரு போராட்டம், ஒரு போர்க்கள காட்சி, ஒரு யுத்த காட்சி அங்கே இருக்கும். அப்போ மிகாவேல் என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய போர்க்கள பெயர் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன் இதை நான் அழுத்தி சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய சபைகளில் மிகாவேல்னா யார் நினச்சிட்டு இருக்கிறாங்க? மிகாவேல்னா தேவதூதர்களில் ஒருவர், ஒரு படைக்கப்பட்ட தூதன் என்று நினைக்கிறார்கள். அது முற்றிலும் 200% தவறு. சரிங்களா? ஏனென்றால் அவர் ஒரு சாதாரண தூதன் அல்ல, படைப்பாளரான தூதர், முதன்மையானவரான தூதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தூதர்களில் முதன்மையானவர். இயேசுவை தூதனானவர் என்று வேதாமத்தில் நிறைய இடங்களை படிக்கலாம். சரிங்களா? 2 வசனங்களை படித்து பாருங்கள். மல்கியா 3:1, ஏசாயா 63:9. இந்த வசனங்களை படித்து பாருங்கள். உடன்படிக்கையின் தூதனமானவர் அப்படின்னு படிக்கலாம். சரிங்களா? 2 உதாரணங்களை பார்ப்போம். மாபெரும் வேத அறிஞர் மேத்யூ ஹென்றி அவர் எழுதுகிறாரு, கிறிஸ்துவே மிகாவேல்னு சொல்கிறார். வெளிப்படுத்தல் 12:7 அவர் எழுதின விளக்கத்தில். சரிங்களா? அதே மாதிரி மாபெரும் சீர்திருத்தவாதியான மார்ட்டின் லூத்தருடைய நெருங்கிய நண்பர் பிலிப் மெலங்டன் மிகாவேலை தேவகுமாரன் என்று சுட்டி காட்டியிருக்கிறார். சரிங்களா? இப்போது மேத்யூ ஹென்றி சொல்கிறாரு, உடன்படிக்கையின் மாபெரும் தூதனான கிறிஸ்துவே அந்த மிகாவேல்னு எழுதுகிறார். மெலங்டன் சொல்கிறாரு, மிகாவேல் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து தான் மிகாவேல்னு சொல்கிறார். சரிங்களா? பைபிளில் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் காட்ட போகிறேன். ஒன்று தான், நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஒரே ஒரு உதாரணம். யோசுவா காலத்தில் யோசுவா எரிகோவை போய் பிடிக்கணும். சரிங்களா? யோவான் 6ஆம் அதிகாரத்தில். ஆனால் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் வெளியில் போய் யோசுவா ஜெபம் பண்ணி தியானம் பண்ணுவார். அவர் அப்படி தியானமாக இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா
உருவின பட்டயத்தோடு கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவுக்கு காட்சி கொடுப்பார். யோசுவா 5ஆம் அதிகாரம் 13 to 15 வரைக்கும் படிச்சு பாருங்க. சரிங்களா? யோசுவா எரிகோவின் சமவெளிகளில் கண்ட கர்த்தருடைய சேனையின் அதிபதி அப்படின்னு இங்கிலீஷில் படிக்கிறோம். கேப்டன் ஆஃப் த லார்ட்ஸ் ஹோஸ்ட்ஸ். தானியேல்ல மிகாவேல் அதிபதின்னு படிக்கிறோம்ல, அந்த அதிபதி பிரின்ஸ் என்று ஆங்கிலத்தில். அதற்கான எபிரேய வார்த்தை சார், SAR என்ற வார்த்தை. அதே வார்த்தை தான் யோசுவா கண்ட கர்த்தருடைய சேனையின் அதிபதி, அந்த அதிபதி என்ற இடத்துக்கும் அதே எபிரேய வார்த்தை தான் சார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், அந்த வசனத்தை படிக்கலாமா? யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் இந்த கர்த்தருடைய சேனையின் அதிபதியை பார்த்துட்டு யோசுவா என்ன பண்ணுவார்? அவர் காலில் விழுந்து வணங்குவார். யோசுவா 5 படிக்கிறேன் பாருங்க. யோசுவா 5ஆம் அதிகாரம் வசனம் 14. அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன். யோசுவா கேட்கிறாரு, நீர் எங்களை சேர்ந்தவரா எதிரிகளை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றார், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். பார்த்தீங்களா? யோசுவா அவர் காலில் விழுந்து வணங்குறார். உடனே அவர், ஐயப்பா நான் படைக்கப்பட்ட தூதன்ப்பா, என் காலில் விழாது அப்படின்னு சொன்னாரா? இல்லை. அப்போ அந்த கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவின் தொழுகையை ஏற்றுக்கொண்டார். நீங்கள் வெளிப்படுத்தல் பாருங்க, அப்போஸ்தலன் யோவான் 2 முறை காலில் விழுவார். கேப்ரியல் காலில், வெளிப்படுத்தல் 19:10, வெளிப்படுத்தல் 22:9 ஆகிய வசனங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கேப்ரியல் ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படி செய்யாதுன்னு சொல்லுவார். ஆனால் இங்கே யோசுவா விழுந்தப்போ கர்த்தருடைய சேனையின் அதிபதி அந்த தொழுகையை ஏற்றுக்கொண்டார். யாருங்க அது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மிகாவேலாக பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் வெளிப்பட்டிருக்கிறார். இதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்து கேப்ரியல் அந்த லூசிஃபரோடு யுத்தம் பண்ணும் பொழுது கிறிஸ்துவானவர் வந்து உதவி செய்தார். மிகாவேலாக கமாண்டர் இன் சீஃப், பிரதான அதிபதியாகிய மிகாவேல், இயேசு கிறிஸ்து மிகாவேலாக இறங்கி வருகிறார். விளங்குதா உங்களுக்கு? பாருங்களேன், இயேசு கிறிஸ்து வரும்போது கூட 2ஆம் வருகையில் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். படிக்கிறோம் யோவான் 5:28-29. இந்த பிரதான தூதன் அவர் குரல் கொடுத்த உடனே தான் மோசையும் உயிரோடு எழுந்தார். அப்படி தானே? புரியுதுங்களா? அப்போ அந்த பிரதான தூதன் யாருங்க? மிகாவேலாகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து பிரதான தூதன் அவர் தான் மிகாவேல். அவர் வரும்பொழுது என்ன நடக்கும்? பிரேத குழிகள் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பிரதான தூதன், ஆர்க் ஏஞ்சல், கர்த்தருடைய சேனையின் அதிபதி, பெரிய அதிபதி, இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர், இன்னொரு சிறப்பு பெயர். மிகாவேல் என்பது அவருடைய பேட்டில் நேம் என்பதை மறந்துடாதீங்க. சரிங்களா? அப்போ மிகாவேல் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இப்படி தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற இந்த மிகாவேல் தானியேல் 12:1 பார்க்குறோம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக அக்காலத்தில் பெரிய அதிபதியாகி மிகாவேல் எழும்புவான். பிரியமானவர்களே, இந்த கடைசி தரிசனத்தில், இந்த 4ஆம் தரிசனத்தில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் மிகாவேல் தம்முடைய ஜனத்தோடு இருப்பார். அதான் அர்த்தம். இந்த மாபெரும் போராட்டத்தில் மிகாவேலாக கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயம் கொடுக்கிறவனாக அவர் நிற்பார் என்பதுதான் இன்னைக்கு நான் படிக்கிற சத்தியம். இந்த போராட்டத்தில் நீங்களும் நானும் தனியாக கிடையாது. நம்மோட யார் இருக்கா? கேப்ரியல் இருக்கிறார். மிகாவேலாகி கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். தானியேல் 10:20 வசனத்தில், அப்பொழுது அவன், நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் இன்னதென்று உனக்கு தெரியுமா? இப்போது நான் பெர்சியாவின் பிரபுவோடு யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன். நான் போன பின்பு கிரேக்கு தேசத்தின் அதிபதி வருவான். பெர்சியாவின் பிரபுவோடு அப்படின்னு யார் சொல்கிறார் கேப்ரியல் அப்படின்னா, கோரேஸ் ராஜா பற்றி சொல்கிறார். அந்த பெர்சியாவின் பிரபுவுக்கு பக்கத்துணையாய் நின்று யுத்தம் பண்ண போகிறேன்
சரிங்களா? ஏன்னா இந்த கோரேசுக்கு உதவி செய்து சாதகமாக இஸ்ரவேலருக்கு சாதகமாக சட்டம் பிறப்பிக்க நான் உதவியாக போகிறேன் அப்படின்னு கேப்ரியேல் சொல்கிறார். ஏன்னா கிறிஸ்து வந்து என்ன பண்ணிட்டார்? இப்போ விடுதலை கொடுத்துட்டார், பிசாசு துரத்தியாச்சு. இப்போ என்ன செய்கிறாரு? கேப்ரியேல் கோரேசிடம் செல்ல போகிறார். ஒரு ராஜ்யம் தேவ சித்தத்திற்கு இசைவாக நடக்கும் என்றால் அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்படும் தீய சக்திகளோடு அந்தகார லோகாதிபதிகளோடு எதிர்த்து போரிட தேவன் தமது தூதர்களை அனுப்புவார். அப்படி கோரேஸ் அரசனுக்கு சாதகமாக அனுப்பப்பட்டவர்கள் தான் கேப்ரியேலும் மிகாவேலும். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கணும், அவங்க எருசலேம் போகணும், ஆலயத்தை கட்டணும், மெய்யான தேவனை தொழணும் என்பதான் தேவ சித்தம். அதுக்கு சாத்தான் தடை பண்ணுறான். கேப்ரியேல் வந்தார், முடியலை. அப்புறம் மிகாவேல் கிறிஸ்துவே வந்தார், பிற்பாடு விடுதலை கிடைத்தது. புரியுதுங்களா? அந்த ராஜ்யத்திடமிருந்து மேதே பெர்ஷியா அதிலிருந்து தேவ காருண்யம் அகற்றப்படும் பொழுது, தேவனுடைய கிருபை அதற்குரிய காலம் முடியும் பொழுது அடுத்த ராஜ்யம் ஆட்சிக்கு வருகிறது என்பதே. அடுத்து என்ன வந்துச்சு? மேதே பெர்ஷியாவுக்கு அடுத்து கிரேக்க ராஜ்யம் அது வரும் என்பதுதான் தானியேல் 10:20 அர்த்தம். சரிங்களா? அந்த கிரேக்க ராஜ்யத்தை பற்றி தானியேல் 11 அதிகாரத்தில் என்ன விலாவரியாக படிக்கலாம். கடைசியாக இந்த தானியேல் 10 அதிகாரத்தை கவிதை வடிவில் பார்த்து நம்ம முடிச்சிடலாமா? பார்க்கலாம். பெர்ஷிய கோரேஸ் அரசன் ஆட்சி செய்த 3ஆம் வருஷம் முதியவர் தானியேலின் 3 முழு வார உபவாசம். பதில் இல்லையே என மனம் நொந்தார். பராபரன் கிறிஸ்துவே இறங்கி வந்தார். மகிமையின் கிறிஸ்துவை கண்ட தீர்க்கன் பெலன் இழந்தார், திடன் இழந்தார். முகங்குப்புற விழுந்து கிடந்தவரை 3 முறை தொட்டான், 2 முறை புகழ்ந்தான் தீர்க்க தரிசன தூதன் கேப்ரியேல். தானியேலின் ஜெபம் முதல் நாளே கேட்கப்பட்டதாம், ஆயினும் பதில் வர 3 வாரங்கள் தடைப்பட்டதாம். தடை செய்தவன் தந்திர அதிபதி சாத்தானாம். தடுமாறின கேப்ரியேலுக்கு தக்க நேர சகாயராக மிகாவேல் வந்தார். தானியேலுக்கு துணை செய்த விண் தூதர்கள் கேப்ரியேல், மிகாவேல் கடைசி நாட்களின் கடைசி வரை தேவ ஜனத்துக்கும் துணையாகவே நிற்பார்கள். தானியேல் புத்தகத்தின் 4ஆம் தரிசனம் கடைசி 3 அதிகாரங்களாகும். தானியேல் 10ஆம் அதிகாரம் முடிவின் சம்பவங்களுக்கு முன்னுரை அதிகாரமாம். நாமும் உணர்வடைந்து உபவாசித்தால் ஊக்கம் பெறலாம், முழங்காலில் நின்றால் தூதர்களின் துணையையும் பெறலாம். இதுவே தானியேல் 10ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, அப்போ என்ன படிச்சுக்கிட்டோம்? மிகாவேல் என்பது இயேசு கிறிஸ்துவின் ஸ்பெஷல் டைட்டில், சிறப்பு பெயர். சாத்தானின் சோதனைகளை முறியடிக்க நமக்கு மிகாவேல் துணை செய்வார். கூடுதல் பலன் வேண்டுமா? மிகாவேல் வருவார். நரக சக்திகளை பின்னடை செய்ய வேண்டுமா? நாம் மண்டியிட்டால் மிகாவேல் வந்து நமக்கு துணை புரிவார். தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் கேப்ரியேலும் மிகாவேலும் தேவ ஜனத்திற்காக போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசி அதிகாரம் வரைக்கும் நாம் அதை பார்க்க போகிறோம். நம் தேவன் அண்ட சராசரம் ஆளக்கூடிய மகா பெரிய தேவன். நம்ம தீர்க்க தரிசன புத்தகங்களில் மிருகங்களையே பார்த்து பழகிட்டோம். மிருகங்களையும் அடையாளங்களையும் கண்டு நம்ம சில நேரத்தில் பயந்துடும். அப்படி பயப்பட வேண்டாம். கண்களை யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? இயேசுவை மட்டும் பார்க்க வேண்டும். மிகாவேல் இறங்கி வந்தார் தானியேலுக்காக. நமக்கும் அவர் இறங்கி வர காத்திருக்கிறார். நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்ம இந்த கடைசி நாட்களில் அற்புதமாய் வழி நடத்தி அவருடைய ராஜ்யத்திற்கென்று கடைசி வரை உண்மையாய் நிற்க நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தின் கடைசி நாட்களின் கடைசியில் முடிவு காலத்தின் முடிவில் இருக்கிற எங்களுக்கு ஆண்டவர் உம்முடைய கிருபையும் உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் உம்முடைய ஆவியானவரையும் தந்து நடத்துகிறீர் என்பதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளில் இந்த உபவாச ஜெபக்கூட்டங்களில் ஆராதனைகளில் நாங்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். தானியேல் 10ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, எங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கண்களுக்கு தெரியாத சக்திகள், 2 விதமான சக்திகள் போராடி கொண்டிருக்கின்றன. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தினால் ஒரு பெரிய பிரளயமே நடக்கிறது என்பதை நாங்கள் பல நேரங்களில் உணராமல் இருக்கிறோம். இந்த உலகத்தில் அந்நியர்களாக பிசாசின் பிடியில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவியாக
தெய்வதூதர்கள் எங்களுக்கு உதவியாக தெய்வீக மிகாவேல் இறங்கி வந்து எப்பொழுதும் சகாயம் செய்கிற கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் எங்களுக்காக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த சத்தியங்கள் நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே தானியேல் போல நமக்கு பிரியமானதாக மாற எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கண்ணீரோடு வியாகுலத்தோடு பாரத்தோடு வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு தேவைகளோடு யார் யார் வந்திருக்கிறார்களோ அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்தியும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இப்பொழுது நடக்க போகிற சர்ச் போர்டு மீட்டிங் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அதை தொடர்ந்து இருக்கிற உபவாச கூட்டத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. செய்திகளை கொடுக்க காத்திருக்கிற சௌர் மாதவன் சர்கோம்ஸ் ஆகியோரை தேவன் பயன்படுத்தும் கர்த்தாவே. தானியேல் 21 நாட்கள் முழு 3 வாரங்களும் உபவாசித்து ஜெபித்தார். 87 வயதில் எங்களுக்கு அந்த வாஞ்சையை கொடுங்க, எங்களுக்கு அந்த தாவத்தை கொடுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏனோ தானோ என்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழித்து அர்த்தமற்றதாக ஆக்கி விடாதபடி கிருபையாக எங்களை காத்து ஆசீர்வதியும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி. உடைய கிருபை எங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.